Hallelujah. Let us turn to Romans chapter 12. நம்ம விட்ட அந்த செய்தியை நாம் தொடர்ந்து இந்த நாளிலே கேட்க போகிறோம். We are going to continue the message that we left the previous week. Let us turn to Romans chapter 12. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் வேதங்களை திருப்பிக் கொள்வோம். Hallelujah. So I encourage all of you to please take notes. It will greatly help you. தயவு செய்து நீங்கள் குறிப்புகளை எடுத்துக்கொள்வீர்களானால் அது உங்களுக்கு மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். Hallelujah. எடுத்துங்க வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆண்டவரே, என்னோடு நீர் பேசும் ஐயா. நீர் பேசுகிற சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிறேன். Let us all pray in this morning time. Lord, would you please talk to me, speak to me, Lord, intervene, touch me, Lord, today through your word. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். Father, we come before you in the name of the Lord Jesus. Father, we pray as we are going to meditate and study your word. Give us what we do not have. Teach us what we do not know. Make us whom you want us to be. In Jesus' name we pray. Amen. Amen. Hallelujah. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு மனது புதிதாகுதல். The title that we are going to continue to study today is renewing our mind. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, மனது புதிதாகட்டும். உங்க மனது புதிதாகட்டும். Renew your mind. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, renew your mind. Here Paul says, therefore I urge you, brothers and sisters, in view of God's mercy, to offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship. இந்த 12ஆம் அதிகாரத்தில் முதலாவது பவுல் இப்படியாக சொல்கிறார், ஆகையால் சகோதரரே, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்றாராம்? படிங்களேன் தமிழ்ல. முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் அந்த இடத்துல சொல்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த 11வது அதிகாரம் வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு காட்டின இரக்கங்களை பவுல் சொல்லி வருகிறார். Until the chapter 11, the end of chapter 11, Paul is teaching us, sharing with us the mercy that God has shown towards us through Jesus Christ. Underline that word mercy. அந்த இரக்கங்கள், தேவனுடைய இரக்கங்கள் என்ற அந்த வார்த்தையை நல்லா குறிப்பிட்டுக் கொள்ளுங்க. What all mercies God has shown to us. God has shown and revealed his righteousness through the gospel. He justified each and every one of us through faith in Jesus Christ apart from the works of the law. ஆண்டவர் சுவிசேஷத்தின் மூலம் விசுவாசத்தினாலே வருகிற அந்த நீதியை, நியாயப்பிரமாணத்துக்கு அப்பாற்பட்ட அந்த நீதியை தம்முடைய இரக்கத்தின்படியே நமக்கு வெளிப்படுத்தினார். கிரியினால் வருகிற ரட்சிப்பு அல்ல, விசுவாசத்தினாலே, கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே நாம் எல்லோரும் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அந்த கிருபை, அந்த இரக்கம் நமக்கு கிடைத்தது. Thirdly, God saves even today every one of us, those who have faith in Jesus Christ. இன்றைக்கும் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எவர்களோ அவர்களை ரட்சிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார், இன்றும் இருக்கிறார். இன்றும் அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கிறது. Chapter 4, when you read it, it talks about the glory of a God who justifies the ungodly. 4வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, துன்மார்கனையும் அவபக்தி உள்ளவனையும் ரட்சிக்கிற நீதியுள்ள தேவன் நமக்கு உண்டு என்று சொல்லி அவர் தம்முடைய இரக்கங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். In chapter 5 it talks about what all benefits we get through our Lord Jesus Christ, the last Adam. கடைசி மனிதனாக ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்த தேவனோடு கூட தேவனிடத்தில் கிடைக்கிற அந்த ஒப்புரவு, சமாதானம்,
நம்பிக்கை, அன்பு, சந்தோஷம், அது மாத்திரமல்ல நித்திய ஜீவனை குறித்த அந்த தேவனுடைய இரக்கங்கள் நமக்கு கிடைக்கிறது. Chapter 5, Paul describes the mercies of God reached unto us through Jesus Christ in the form of reconciling with God, in the form of peace with God, in the form of love of God being poured into our hearts, in the form of the joy of the Lord that we rejoice and glorify and boast in. In chapter 6, Paul talks about we are baptized in Christ and we are made one with Christ and in Christ. 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லோரும் ஞானஸ்தானத்தினாலே இணைக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட நாம் ஒன்றாக இருக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் மூலம் எப்படி தேவனுடைய பிள்ளையானானோ அதே போல ஆபிரகாமின் வழியாக நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக, விசுவாசத்தின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம். அல்லேலூயா. Chapter 7 talks about the strife and the struggle between me and sin. 7ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் சொல்லுகிறது, எனக்கும் பாவத்துக்கும் இடையில நடக்கிற போராட்டத்தை குறித்து பவுல் விளக்கி சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய இரக்கம் எப்படி பாராட்டுகிறார் என்றால், நாம் இனி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, ஆவியின் பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறோம். Chapter 8, Paul describes we are no longer under the law of sin and death, but we are placed under a new law, the law of spirit of life in Jesus Christ. Amen. Chapter 9, it talks about our predestination as well as the end of our predestination, glorification. 9ஆம் அதிகாரம் நம்முடைய முன் குறித்ததிலையும் எப்படி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு நாள் மகிமைப்பட போகிறோம் என்பதையும் குறிக்கிறது. Chapter 11 talks about we are also become spiritually Israel with God. 11ஆம் அதிகாரத்தில் நாமும் இஸ்ரவேல் எப்படி தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறார்களோ அப்படியே நாமும் ஆவிக்குரிய ரீதியில தேவனுக்கு இஸ்ரவேலராக மாறிவிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. So Paul is starting with chapter 12. These are the mercies of God shown unto you. பவுல் இந்த 12ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் இப்படியாய் தொடங்குகிறார். இப்படியாக தேவனுடைய இரக்கங்கள் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறபடினாலே உங்களுடைய சரீரங்களை என்னங்க பண்ணுங்க, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். Because God has done so much, because the mercy of God has changed you so much to a different position altogether, you need to submit, you need to dedicate, you need to give your whole life as a living sacrifice unto God. தேவன் இப்படிப்பட்ட இரக்கங்களை நமக்கு காண்பித்திருக்கிறபடினாலே நம்முடைய முழு சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு நாம் என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் நம்மிடத்தில் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. So let us go to the second verse. What happens? Sometimes the living sacrifice is not stays on the altar, it stays only on Friday. இந்த ஜீவ பலி இருக்குது இல்லையா, அந்த ஜீவ பலி அந்த பலிபீடத்தின் மேல வெள்ளிக்கிழமை மட்டும்தாங்க நிக்குது, மற்ற நாள்லாம் அப்படியே சுத்திட்டு ஓடி போயிடுது. ஹலோ. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பலியானது பலிபீடத்தின் மேல் இருக்க வேண்டும், ஜீவ பலியாக பலிபீடத்தின் மேல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God wants all of us to be a living sacrifice on the altar of God. Amen. Amen. The second verse is what we are going to meditate today. இந்த நாளிலும் கூட 2வது வசனத்தை தான் நம்ம இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? படிக்கலாம், படிங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் all of us have received the mercies of God, isn't it? நம்ம எல்லாரும் தேவனுடைய இரக்கங்களை பெற்றிருக்கிறோம். ஆமென். இல்லங்க, நம்ம எல்லாரும் தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிறோம். நம்ம எல்லாரும் தேவனால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் ஒன்றாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாறிவிட்டிருக்கிறோம். We all have been received the mercies of God. We have been justified by God. We have been imputed with the righteousness of God. We have been identified with Christ in his death, burial and resurrection, and we are identified as spiritual Israel now. Amen. Hallelujah. But even though after we received all these mercies of God, our Christian life is unproductive and fruitless.
நம்ம தேவனுடைய இரக்கங்கள் இவ்வளையும் நாம் பெற்றுவிட்டு நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் கனியற்றவர்களாக, தேவன் எதற்காக நம்மை ரட்சித்தாரோ அந்த நோக்கத்துக்கு எதிர்மாறாக நம்முடைய வாழ்க்கை சுழன்று கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. So Paul is writing, do not be conformed to the pattern of this world. இந்த இரக்கங்களை பெற்றுக்கொண்ட நீங்கள் இனி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது இருங்கள் என்று பவுல் நமக்கு ஒரு அறிவுரை சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. So here Paul says, do not be conformed to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல பவுல் நம்முடைய மனம் மறுரூபம் ஆக வேண்டும் என்ற ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறார். Paul is telling, in order for you to transformed, your mind need to be renewed. Hallelujah, hallelujah. So let us break that verse and let us meditate what God want to speak to us today in this morning time. இந்த வசனத்தை தனித்தனியாக பிரித்து இந்த காலை வேளையிலே நாம் நம்ம வாழ்க்கையிலே தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய நிலைமை எப்படி இருக்குது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand Paul what is telling. What is the condition of the Christian who did not understand what is God's mercy is? தேவனுடைய இரக்கங்கள் என்னன்னு புரிந்து கொள்ளாத கிறிஸ்துவனுடைய நிலைமை எப்படி இருக்குது என்று சொல்லி நம்ம ஒரு கதையில சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிச்சைக்கார வாலிபன் இருந்தான். அவனுக்கு என்ன பண்ணான், காலையில எழுந்த உடனே ஒரு பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஊரெல்லாம் போய் பிச்சை எடுத்து விட்டு ராத்திரில ரோடு வழியெல்லாம் வந்து படுத்துருவார். There was a man who used to beg. So he has his beggar vessel. Every day he goes around the city, he begs, he eats and he sleeps on the road. But in that particular city there was a very merciful king who loved all the people of his kingdom. அந்த குறிப்பிட்ட பட்டணத்தில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிற இரக்கமுள்ள ஒரு ராஜாவாக இருந்தார். So one day he wanted to see how the citizens are living in his country. ஒரு நாள் தன்னுடைய ராஜ்யத்தில் இந்த பிரஜைகள் எல்லாம் எப்படி வாழ்றாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக அவர் அந்த ராத்திரி வேளையில அந்த நகரத்தை சுற்றி வந்தார். And he saw the beggar boy lying down on the road. அந்த ராஜா வரும்பொழுது அந்த பிச்சைக்காரன் அந்த ரோட்ல படுத்திருக்கிறதை அவர் கண்டார். So he took mercy and pity on him. அந்த ராஜா அவனை பார்த்த மாத்திரத்தில் அவன் மனதுருகி அந்த வாலிபன் கிட்ட போய், தம்பி நீ இனி இப்படி வாழ வேண்டாம், நான் இந்த தேசத்தின் ராஜா, நீ எனக்கு இனி பிள்ளையாக நான் உன்னை தத்தெடுத்துக் கொள்கிறேன், நீ என்னோடு வா என்று சொல்லி அவனை கூட்டிக் கொண்டு அரண்மனைக்கு போகிறார். As soon as the king saw this beggar, he took compassion on this young man. He told the young man, my son, I am the king of this country, you need not to live like this anymore. From today onwards I adopt you as my son, you can come with me and you can live with me. இந்த வாலிபனும் சந்தோஷமாய் போறான். ராஜா வீட்டுக்கு போறோம் இல்லையா, ராஜா வீட்டுக்கு போறோம், இந்த தேசத்தினுடைய ராஜா. So the king invited him to his palace and he told that, son, this is mine from today, all this mine is yours. அந்த வாலிபனை பார்த்து அந்த ராஜா சொல்றாரு, மகனே, இந்த அரண்மனையில் இருக்கிற அரண்மனையும் இதற்குள்ளாக இருக்கிற எல்லாமே எனக்கு சொந்தம், நீ என் பிள்ளையாக விட்டபடினால இனி இவைகளெல்லாம் உனக்கும் சொந்தம் என்றார். So immediately he got very excited. He went to the kitchen and he ate all that he could. He went and slept on the king's bed all night. அவர் என்ன பண்ணாரு, அந்த பிச்சைக்கார வாலிபன் என்ன பண்ணா, உடனே அந்த அரண்மனைக்குள்ள போய் என்னெல்லாம் கிடைக்கும் சாப்பாடு அதெல்லாம் எடுத்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டு அவர் ஓடி ஆடி களைச்சி ராஜாவினுடைய அந்த மெத்தையில போய் படுத்து தூங்கி விடுகிறார். எத்தனை பேருக்கு இவ்வளவு நேரம் புரிஞ்சுச்சு? The next day morning the bell rang, the cock crows. அடுத்த நாள் காலையில கோழி கூவுச்சு. Out of his habit, again he took his beggar vessel and went back to the street corner where he used to beg. அடுத்த நாள் காலையில சேவல் கூவுகிற அந்த சத்தத்தை கேட்ட உடனே பழக்க தோஷத்துல என்ன பண்றாரு, மறுபடியும் அந்த பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு எங்க பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தானோ அந்த தெரு மூலைக்கு போய் மறுபடியும் உட்கார்ந்து பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா,
Hallelujah. Many of our Christian life is like that. நம்முடைய அநேகருடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிதாங்க இருக்குது. ஹலோ, உங்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்குது. அநேகருடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படியாக தான் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, because why many of our Christian life is like that, because the mind is conformed to the pattern of this world. அநேகருடைய வாழ்க்கை ஏன் இன்னும் மாறாமல் இருக்குது என்றால், அந்த சிந்தையானது உலக பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தரித்து இருக்கிறது. அல்லேலூயா. So let us look at our mind. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, do you have your mind? பக்கத்துல இருக்கிற பார்த்து உங்க மைண்ட் கொண்டாந்துக்கிறீங்களா? So we are the very beautiful and wonderful creation of God. தேவனுடைய மிக சிறந்த ஒரு படைப்பு என்றால் மனிதன். அல்லேலூயா. Hallelujah. See, you are the best creation and product of God. Amen. தேவனுடைய மிக சிறந்த ஒரு தயாரிப்பு படைப்பு நீங்க தாங்க, வேற யாரும் இல்லை. How many of you believe that? You have to believe that. Amen. No, they are beautiful than me. No, then that means you don't believe God. அவங்க என்னோட உயரமா இருக்கிறாங்க, நான் ரொம்ப குள்ளமா இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தேவனை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விசித்திர வினோதமாய் உண்டாக்கி இருக்கிறேன். The word of God says we have been made fearfully and wonderfully. Hallelujah. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, I am been wonderfully made by God. அட்லீஸ்ட் ஒரு வாட்டியே சொல்லுங்க, நான் விசித்திர வினோதமாக தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறேங்க. சொல்லுங்க. See, God has created us with the spirit, soul and body. ஒரு தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆவி, ஆத்மா, சரீரம் என்று நம்மை படைத்திருக்கிறார். இந்த ஆத்மாவுக்குள்ளாக நமக்கு சிந்தை என்று ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். God has given a faculty called mind. Amen. With that mind we do reasoning, thinking, making decisions and also choices. நமக்கு இருக்கிற இந்த சிந்தை இருக்கு இல்லையா, அந்த சிந்தை வைத்து, சிந்தை என்றால் என்ன? நாம் யோசிக்கிற திறன், கேள்வி கேட்கிற திறன், நிதானிக்கிற திறன், நம் தீர்மானங்களை ஏறெடுக்கிற திறன், தெரிந்து கொள்ளுகிற அந்த திறன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சிந்தை என்று நாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. Proverbs chapter 23 verse 7 says, as a man thinketh so is he. நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே தான் அவன் இருக்கிறாங்க. Hallelujah. Hallelujah. So as a man thinketh so is he. ஒரு மனிதன் எப்படி யோசிக்கிறானோ அப்படியாக தான் அந்த மனுஷன் இருக்கிறான். Hallelujah. In other words, you are the product and sum total of what you thought all these years. அப்படின்னா என்ன புரிந்து கொள்கிறோம்? இத்தனை வருஷம் வரைக்கும் நீங்க என்ன யோசிச்சீங்களோ, என்ன சிந்தித்தீங்களோ, அதனுடைய முழு உருவமாக, அதனுடைய ப்ராடக்டாக தான் இன்னைக்கு நீங்களும் உங்க வாழ்க்கை இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. So you are the product of your own thoughts. The place where we are now in this life is because of your thought. நீங்களும் உங்க வாழ்க்கையில எந்த நிலைமையில இப்ப இருக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் எப்படி சிந்தித்தீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. Our mind is a beautiful creation of God. நம்முடைய சிந்தையானது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு காரியம். ஆமென். அல்லேலூயா. Our mind is shaped by environment, education, experiences, as well as the people who lived around us. நம்முடைய சிந்தையானது எந்த இடத்துல நம்ம வாழறோம், எப்படிப்பட்ட படிப்பு படிக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஜனங்களோடு நாம் நகர்கிறோம், அதை போலவே என் சிந்தையும் மாறுகிறது. அல்லேலூயா. The first thing God told to Abraham when he wanted to fulfill his mission, God told him, get out of his house. Get out of your father's house. Get out of your relatives. தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து அவனை அழைத்த போது, அவனை குறித்து வைத்த நோக்கத்தை நிறைவேற்ற தொடங்கின பொழுது, தேவன் முதலாவது அவங்ககிட்ட சொன்ன காரியம், உன் வீட்டை விட்டு, உன் தகப்பனை வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு முதலாவது போ. அல்லேலூயா.
The environment that we live and brought up, the education that we received, the various experiences that I went through my life has made me what I am today. நான் வாழ்ந்த இடம், வளர்ந்த இடம், நான் படித்த படிப்பு, என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து சென்ற அனுபவங்களே என்னுடைய சிந்தையை இப்படியாக மாற்றி விட்டிருக்கிறது. ஆகையால் நான் இப்படிப்பட்ட மனிதனாக இன்று நிற்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் சிந்தையை யாருக்கு எதற்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ அப்படிப்பட்டவர்களாக மாறி விடுவீர்கள். To whom you yield your mind to, you will become like that or like them. Hallelujah. Hallelujah. If you are living in a godly environment with godly people, your mind is going to adapt and become godly. தேவ பக்தி உள்ள ஒரு இடத்துல, தேவ பக்தி உள்ள ஒரு வீட்டில், தேவ பக்தி இருக்கிற நண்பர்களோடு கூட நீங்கள் கடந்து வாழ்கிறவர்களானால் நீங்கள் தேவ பக்தி உள்ள சிந்தையுடையவர்களாக மாறுவீர்கள், வளருவீர்கள். Hallelujah. If you are living in a place where there is no place for God, where God is not honored, where God is not respected, your mind is going to be shaped like an ungodly mind. தேவன் எங்க இல்லையோ, தேவனுக்கு எங்க மதிப்பு இல்லையோ, தேவனுக்கு எங்க கனம் இல்லையோ அந்த இடத்துல வளர்ந்து வாழ்கிற அவருடைய சிந்தையானது தேவ பக்தி அற்ற சிந்தையாக இருக்கும். அததான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம், கேடான சிந்தைக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். That's why Romans chapter 1 says God gave them up to a depraved mind. Hallelujah. Hallelujah. As well as your choices that you make in your life shows what kind of thinking and thought pattern you have. நீங்க தெரிந்து கொள்றீங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த ட்ரெஸ் போடலாம், இன்னைக்கு போகலாம், இந்த காலில் எழுச்சிக்கலாம், இவங்களோட பேசலாம். அந்த தெரிந்து கொள்ளுதலை வைத்தே உங்களுடைய சிந்தையானது எந்த நிலைமையில் இருப்பது என்று நாம் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. Many of us have different character, different temperaments, different behavior pattern. Amen. Because we are all science students, that's why I'm talking like this. நம்மில் அநேகருக்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட குணம், தனிப்பட்ட பழக்க வழக்கம், தனிப்பட்ட ஒரு சுபாவம் நமக்குள்ளாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்றோம்? ஆண்டவர்கிட்ட வாக்கு பண்றோம். ஆண்டவரே, எப்படியாவது ஆண்டவரே இந்த பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி நம்ம போராடி 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 கடைசியில் முடியாமே போய்விடுது. We are fighting, we are becoming children of God, and there are certain sins, certain behavioral pattern cling unto us. Even now we are fighting it every day. We are fighting it on fasting prayer, we are fighting it on Friday prayer, but this fighting does not end. My sinful behavior does not change. How many of you experience what I'm telling you? எத்தனை பேருக்கு நான் சொல்றது அனுபவமா உங்க வாழ்க்கையில பாக்குறீங்க? ஒரே நான் மட்டும் தான் இருப்பா. Hallelujah. You are fighting it the behavior, but you are not able to conquer or overcome or change it. அந்த குறிப்பிட்ட குணாதிசயத்தை எதிர்த்து நீங்கள் வழக்காடுகிறீர்கள், போராடுகிறீர்கள், ஜெயிக்க எவ்வளவோ முயற்சி பண்றீங்களே, முடியவே முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. Because that sinful pattern is the product of your thinking pattern. உங்களுடைய அந்த பாவ சுபாவ பழக்கமானது உங்களுடைய யோசனையின் வேரிலிருந்து வருகிற காரியமாக இருக்கிறது. So in order to change my behavior pattern, I need to change my thinking first. என்னுடைய சுபாவத்தை நான் முதலாவது மாற்ற வேண்டும் என்றால் முதலாவது நான் செய்ய வேண்டிய காரியம், நான் யோசிக்கிற திறனை நான் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. So some of us, some of the things, some of the character, that some of the behavior in our life stands like a fortress and strongholds in our minds. சிலருடைய வாழ்க்கையில, சிலருடைய சிந்தையில ஒரு குறிப்பிட்ட பழக்கம், ஒரு குறிப்பிட்ட சுபாவமானது ஒரு கோட்டையை போல அந்த சிந்தையிலே குடிபெயர்ந்து விடுகிறது.
Hallelujah. Hallelujah. Suppose a person hears continuously lies, believes lies, that become a stronghold in that person's mind, and no matter how much amount of truth is spoken, they will not enter into his mind. ஒருவேளை ஒரு மனிதனோ ஒரு மனிதியோ தொடர்ந்து பொய்யை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், பொய்யை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, பொய்யை நம்புறாங்கன்னா அந்த பொய்யானது ஒரு கோட்டையை போல அந்த மனுஷனுடைய சிந்தையை சுற்றி சுவராக எழும்பி விடுகிறது. எத்தனைதான் சத்தியம் சொன்னாலும் அந்த சுவற்றுக்கு தாண்டி அதற்குள் போவதில்லை. ஏனென்றால் அது ஒரு பிசாசினுடைய துரைத்தனமாக அது சிந்தையிலே நின்று விடுகிறது. Are you following? So those lies, time after time, one after time, one brick after another, it stands as a mighty fortress in your mind. No matter how much counseling, how much talking, how much truth, how much message, doesn't change you, because your mind has become a fortress of lies. Hallelujah. Hallelujah. Not only the fortress of lies, if it is not quickly acted, it become demon afflicted mind, demon dominated mind. அந்த பொய்யை நாங்க கையாள தெரியவில்லை என்றால் காலப்போக்கில அது அசுத்த ஆவிகள் ஆளுகை செய்கிற இடமாக உங்கள் சிந்தையானது மாறிவிடும். அல்லேலூயா. சோ பவுல் சொல்லுகிறார், உங்கள் சிந்தையானது இப்படியாக உலகத்தின்படி அது வேஷம் தரித்திருக்கிறது, இதை நீங்கள் புதிதாக்க வேண்டும். Your mind has been like this, shaped by like this because of this world, so that you need to renew it. இந்த சிந்தையானது இப்படி இருக்கிறபடினால இந்த சிந்தையை நாம என்னங்க பண்ணணும்? புதிதாக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. 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 இப்போ நம்முடைய சிந்தை கிறிஸ்துக்கிட்ட வருவதற்கு முன்பாக நம்முடைய சிந்தை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். Let us see how our mind was when we came to Christ. கிறிஸ்துவண்டை வருவதற்கு முன்பாக நம்முடைய சிந்தை எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். ஆமென். Let us turn to Ephesians chapter 2 verse 2 and 1 to 3. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 லிருந்து 3 நாம் வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தை ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். அல்லேலூயா. நம்முடைய சிந்தையினாலும் யோசனையினாலும் என்ன ஆயிட்டோம்? நம்ம படிங்க. அவர்களுக்குள்ளே வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே, அப்படின்னா கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் அப்புறம் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். By nature we had become children of wrath in our minds and our thoughts. அடுத்த வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:4, 2 Corinthians chapter 4:4. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். The God of this age has blinded the eyes of the unbelievers so that they may not able to see the glory of the gospel of the Lord Jesus Christ. இப்பிரபஞ்சத்தின் பிரபுவானவன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் இருக்கிற அவருடைய மகிமையை காணாதபடிக்கு அவிசுவாசினுடைய இருதயத்தை மனக்கண்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. 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 இது பேர் நிறைய பேருக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பாஸ்டர் பாவம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கத்தி பிரசங்கம் பண்ணுவாரு, வெளிச்சம் உள்ள போகவே போகாது. ஏன்னா நம்முடைய மனக்கண்கள் இருளாக்கப்பட்டு இருக்கிறது.
Your pastor might be preaching the best sermon, wonderful sermon, anointed sermon, but nothing will enter into you because your mind has been blinded by the god of this age, so that you may not able to understand or see the glory of the Lord Jesus Christ. Hallelujah. Hallelujah. அடுத்த வசனம் படிங்க பார்க்கலாம். Romans chapter 8 7 to 8. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 7 8. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. Hallelujah. What does it says? If you flesh rules your mind, you are an enemy of God. உங்களுடைய மாம்சமானது உங்கள் சிந்தையை ஆளுகை செய்யுமே ஆனால் அது என்னங்க? தேவனுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த மாம்சத்தின்படி நடக்கிற அந்த சிந்தையானது என்னங்க பண்ணாது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே படாது. The mind that is controlled by the flesh cannot submit to the law of God. நல்லா புரிஞ்சுங்க. The mind that is controlled by my emotions, controlled by my desires, controlled by evil powers and the world system, this mind will not submit to the law of God. Hallelujah. Hallelujah. ஏன் அவன் கீழ்ப்படிய மாட்டான்னா, அவன் தானா கீழ்ப்படியல, ஏன்னா அவனுடைய சிந்தையானது மாம்சம் ஆளுகிறது. Why this fellow is not obeying? Why this fellow is not listening or understanding what I'm telling? Because this man's mind is ruled by flesh, ruled by emotions, ruled by the desires in his body. Hallelujah. Hallelujah. That's why whatever the flesh says, he will do. ஆகையால் தான் மாம்சம் என்ன சொல்லுகிறதோ அதை அவன் என்ன பண்ணுவான்? செய்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. Because that mind that is controlled by the flesh will not subject or come to obedience to God's word. அந்த சிந்தையானது மாம்சத்தினால் ஆளுகை செய்கிறபடினால ஒருபோதும் அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே படியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஏங்க சொல்லட்டுமாங்க? ஆமாவா? சர்ச்சுக்கு சீக்கிரம் வாங்க. சர்ச்சுக்கு சீக்கிரம் வாங்க. உங்க மாம்சம் என்ன பண்ணுது? என்னங்க பண்ணுது? என்னங்க பண்ணுது? I'm telling you, come to church on time. 9:30 is the service. You need to be here by 9:15. You need to be in the church. You need to prepare your heart and mind to worship the Lord, to hear the word. Why you are not able to come on time? Don't tell bus driver coming late. No. Bus driver late illa. Amen. Because I am doing what my flesh is telling. My flesh is telling sleep some more time. என்னுடைய மாம்சம் சொல்லுகிறது, என்னுடைய சிந்தை சொல்லுகிறது என் சிந்தைக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குப்பா. அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அல்லேலூயா. இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும். So if my thought is like that, it is impossible to renew my mind. என்னுடைய சிந்தை இப்படியாக இருக்கிறபடினால என்னுடைய வாழ்க்கையிலேயே வளர்ச்சியோ மாற்றத்தையோ நான் எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. With the lustful thinking, I cannot expect I can be pure. இச்சைக்குரிய சிந்தை எனக்குள்ள இருக்குதுங்க, ஆனா நான் பரிசுத்தம் அடையணும் அப்படின்னு பார்த்தா அது ஆகவே ஆகாது. அல்லேலூயா. I always have defeat thinking of defeat. Victory will not come to you. தோல்வியின் மனப்பான்மை தாங்க எனக்கு எப்பவுமே இருக்குது, ஆனா ஜெயத்துக்கு ஜெபம் பண்ற ஜெயமே வர மாட்டேங்குது. எப்படி வரும்? ஏன்னா உன் சிந்தை தோல்வி மனப்பான்மை நிறைந்த சிந்தையாக இருக்கிறபடினால நீ ஜெபித்தாலும் ஜெயம் வரப்போவது இல்லை. Hallelujah. Hallelujah. So the Bible says, in order for you to be transformed, you need to first renew your mind.
அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போட்டிருக்கிறோம். அந்த வேஷத்திலிருந்து நான் மறுரூபமாக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Let us look at the verse, same verse, Romans 12:2. ரோமருக்கு எழுதின நிருபம் 12:2. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஓகே, இப்போ இந்த காரியங்கள்னால உலகத்துக்கு ஏற்ற இந்த வேஷம், இந்த உலகம்னா என்னங்க? வாட் இஸ் திஸ் திங் கால்டு வேர்ல்ட்? வாட் இஸ் திஸ் திங் கால்டு வேர்ல்ட்? உலகம்னா என்னங்க? World is a system that is operating in this earth. உலகம் என்று சொல்லுகிற இந்த காரியமானது இந்த பூமியை ஆளுகை செய்கிற ஒரு காரியம், ஒரு சிஸ்டம். ஆமென். The ruler and the king of the system is the devil. இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசாசு. ஹலோ. The world system is in rebellion against God. இந்த முழு பிரபஞ்சமும் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். Hallelujah. Hallelujah. Because we did not receive the spirit which is from the world, we received the spirit which is from God, so that we may know all things. Hallelujah. Hallelujah. நாம் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை அறிந்து கொள்ளும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேருங்க புரியுது? When Jesus came, one more thing I want to tell you. He says that I chose you out of the world. You do not belong to the world, as I am not of this world. இயேசு வரும்போது சொல்லுகிறார், நான் உங்களை இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, நானும் இந்த உலகத்தான் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த காலமான இருளிலிருந்து மிக ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு நம்மை கொண்டு வந்த தேவன். ஆமென். We have been translated from the kingdom of darkness into the kingdom of the Son of His love. Hallelujah. Hallelujah. எப்ப நீங்க இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி உங்கள் பாவத்துக்கு மனம் திரும்பி முழு மனதோடு இயேசுவை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்றீ பாருங்க, அப்போ என்ன ஆகுதுன்னா ஆவிக்குரிய லோகத்துல நீங்க அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறீர்கள். Are you with me? The moment you repent of your sin, heard the gospel, respond to the gospel by repenting of your sin and confess Jesus Christ as your Lord and Savior, in your spiritual aspect you have been translated from kingdom of darkness into the kingdom of God. Hallelujah. Hallelujah. In this morning time, if you still do not made Jesus as your Lord and Savior, I'm sorry to say you are still belong to the kingdom of darkness. Who the god of this darkness is the devil. இந்த காலைவேளை ஒருவேளை நான் இன்னும் இயேசுவை ஆண்டவரா இரட்சகரா ஏற்றுக்கொள்ளலைங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீர்கள், ஆனால் நீங்கள் இன்னும் இருளின் ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். இந்த இருளின் ராஜ்யத்துக்கு ராஜாவுடைய பேர் என்ன தெரியுமா? பிசாசு. அல்லேலூயா. அல்லேலூயா. சோ கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்? இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. So whatever is in this world is against God. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்கிற காரியங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயோ, இப்படி உலகம் கெட்டதா இருக்குது அப்படின்னா அந்த உலகத்தை விட்டு போயிடணுமா? உலகத்தை விட்டு போக கூடாது. உலகத்தை போல வாழாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். We are still in the world. What we should do? We should leave this world. No. You can be in this world but not be like the world. Amen. Hallelujah. எத்தனை பேர் மீன் சாப்பிட்டிருக்கீங்க? எத்தனை பேர் மீன் சாப்பிட்டிருக்கீங்க? How many of you ate fish? Amen. கடல் தண்ணி எப்படி இருக்கு? ஆனா மீனுக்கு என்ன போடுறீங்க? ஏன்? ஹலோ. Fish lives in salty water, but why you add salt into it? Amen. Hallelujah. அந்த மீனானது உப்பு தண்ணியில் இருந்தாலும் அதற்குள் உப்பு பிரவேசிப்பதில்லை. Even though the fish lives in the salty water, the salty water, the salt does not have the power to penetrate or influence the fish. Hallelujah.
Hallelujah. That's why when Jesus came, he did not tell us you are gold of the earth. No. He told you are the salt of the earth. இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு தங்கமா இல்லைங்க, உப்பா இருக்கிறீங்க. Amen. Do you know what is the quality of the salt? The salt cannot be penetrated, but it can influence and penetrate whichever thing it is added to. Amen. உப்பானது எதினாலும் பாதிக்கப்படாது. ஆனா அந்த உப்பானது எதில் சேர்க்கப்படுகிறதோ அதை இந்த உப்பானது பாதிக்கிற தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. Hallelujah. That's why Jesus looks at you and say, you are the salt of the earth. Amen. So wherever you go, whomever you meet, you got to influence them, not get influenced. அந்த உப்பானது சாரம் ஏற்றுகிற தன்மை வாய்ந்ததாக இருக்கிறபடினால ஆகையால் தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பூமிக்கு உப்பாக இருக்கிறாய். நீ யாரை பார்க்கிறாயோ, யாரை சந்திக்கிறாயோ அவர்களை நீ பாதிக்க வேண்டும், அவர்களை உன்னை பாதிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய சாயலாக நம்ம மாறிவிட்டு இருக்கிறோம். ஏன்னா பிறந்தது இந்த உலகத்தில் இருக்கிறபடினால உலகத்தின் சாயலாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க அந்த வசனம், மறுரூபம் ஆகுங்கள். என்ன சொல்றாரு? Jesus says that all of us need to be transformed. நம்ம எல்லோரும் மறுரூபமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தினுடைய வேஷம் தரித்தது என்னன்னு புரிஞ்சுச்சா? You understood what is confirmed by the world? சிஸ்டர் இப்படி பார்த்தா என்ன சிஸ்டர் சொல்லுவாங்க? எஸ், நோ. அது இந்தியன் மாதிரியாவது தலையாட்டுங்க. ஆமென். சோ நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம். ஆமென். இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வேஷம் போடுறோம் இல்லையா? We are all acting like the world, but God is telling you need not to be act like the world, but you need to be transformed. நீங்க மறுரூபமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த மறுரூபம்னா என்னங்க? அல்லேலூயா. இந்த மறுரூபம் என்றால் என்ன என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. What is this called? Transform. அல்லேலூயா. மறுரூபம் என்றால் எதற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அப்படியாக மாறுவது. எழுதி கொள்ளுங்க. Transformed means become what God predestined me to be. எதற்காக தேவன் என்னை முன்குறித்தாரோ, எதற்காக என்னை அழைத்தாரோ, எதற்காக என்னை நீதிமானாக்கினாரோ, எதற்காக என்னை பரிசுத்தப்படுத்தினாரோ அப்படியாக மாறி விடுவது தான் என்ன சொல்றோம்? மறுரூபம் ஆகுவது. Being transformed means becoming what God predestined me to be. In other words, you become what God wants us to be. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்க என்னை விரும்பினாரோ, எந்த எண்ணத்தில் என்னை தெரிந்து கொண்டாரோ அப்படிப்பட்டவனாக நான் மாறி விடுவது தான் என்ன சொல்றோம்? மறுரூபம் ஆவது. அல்லேலூயா. சோ ஒரு வசனத்தை எடுத்துவிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொல்றேன். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஒரு மலையின் மேல் ஏறுகிறார். In Matthew chapter 17, Jesus took Peter, James and John along with him and he climbed up the mountain to pray. When he reached the mountain, what happened? See verse 2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவன் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அடுத்த வசனம் படிங்க. Hallelujah. So as soon as he climbed up the mountain and started praying, Jesus was transfigured. The English Bible says, தமிழ்ல சொல்லுகிறது அவர் மறுரூபம் ஆனார். அவங்களோட தான் இருக்கிறார், நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஆனா மலையில் மேல் ஏறி ஜெபம் பண்ண தொடங்கின பொழுது அவர் மறுரூபமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி மகிமையில அவருடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்டது. மனுஷகுமாரனுடைய உண்மையான மகிமையானது அந்த மலையின் மேல் வெளிப்படுத்தப்பட்டது. The real glory of Jesus Christ was revealed to Peter, James and John on the mountain. Hallelujah.
நீங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா மறுபடியும் பேதுரு அதை நினைப்பூட்டுவார். When you read 2 Peter chapter 2 again, before his death, Peter again he will say, reminding the disciples, Jesus was transformed before my eyes. Hallelujah, hallelujah. அவர் மறுரூபமாகினார். அவருடைய உண்மையான நிலைமையை இந்த ஜனங்களுக்கு காண்பிக்கிறார். He showed his true identity and reality to the people who are living in the flesh like you and me. மாம்சத்திலே வாழ்கிற நம்மை போல பேதுருவுக்கும் யோவானுக்கும் யாக்கோபுக்கும் இயேசு தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எப்படி மறுரூபமலையில மறுரூபமாகி தம்முடைய மகிமை நிறைந்தவராக இருந்தாரோ அதே போல ஒரு நாள் நாமும் மாறுவோம். அல்லேலூயா. How Jesus was in his glorious state on the Mount of Transfiguration, we will also be one day become like that. Hallelujah. என்னங்க இல்லங்க நான் இப்படியே இருந்துறேன். ஆமென். டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். So transformation, the Greek word is called metamorphosis. சொல்லுங்க பார்க்கலாம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். தமிழ் கிரேக்க பதம் அந்த மறுரூபத்துக்கு அறிவியல் ஒரு பேர் இது கிரேக்க பதத்துல என்னன்னா மெட்டமார்போசிஸ் அப்படின்னா பரிமாண மாற்றம். ஆமென். progressive change until the desired identity attained. Hallelujah. குறிப்பிட்ட அந்த தன்மை அடையப்படும் வரைக்கும் தொடர்ந்து செய்கிற மாற்றத்துக்கு தான் நாம என்ன சொல்றோம்? மறுரூபம் என்று சொல்லுகிறோம். Hallelujah. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எத்தனை பேர் பட்டாம்பூச்சி பார்த்திருக்கீங்க? How many of you seen a butterfly? The new generation does not know. When we are very small, very colorful butterflies. Amen. Even in our streets we can see in our trees. நீங்க எல்லாம் புது ஜெனரேஷனா இருக்கீங்க. நாங்க சின்ன வயசுல எல்லாம் இருக்கும்போது கலர் கலரா ரொம்ப இருக்கும் பட்டர்ஃப்ளை. ஆமென். அல்லேலூயா. பார்த்திருக்கீங்களா பட்டாம்பூச்சி? என்னங்க ஸ்னாப்சாட் பார்த்திருப்பீங்கன்னா எல்லாரும் கை தூப்பீங்க. பட்டாம்பூச்சியா? பட்டர்ஃப்ளை. ஆமென். So when you see the beginning of the butterfly, it is not beautiful. It is not complete. It is not whole. When you see the beginning of the butterfly, it is called pupa, the small, ugly, dirty worm. அந்த பட்டாம்பூச்சியினுடைய ஆதி நிலைமை, the first stage பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழுக்கான ஒரு அருவருப்புக்கு தரக்கூடிய ஒரு புழுவை போல அது இருக்கும். அல்லேலூயா. காலம் போக போக அது மாறி 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 கடைசியாக எப்படிங்க மாறுது? ஒரு அருமையான பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. As the time goes by, pass by, this little pupa become larva and then into cankerworm, then it beautifully become a beautiful butterfly. It has to go through a lot of stages. Amen. இது புரிஞ்சுச்சா? Hallelujah. I want to ask you one question. When God made that pupa, what is the mind of God? ஆண்டவர் அந்த சிறு புழுவை அவர் ஏற்படுத்தும் பொழுது கர்த்தருடைய சிந்தையில என்னங்க இருந்துச்சு? இது புழு என்னவா மாறணும்? என்னவா மாறணுங்க? புரிஞ்சுதா? In the same way, when Jesus took hold of your life, amen, he desired that you will become like Jesus one day. Amen. அதே போல தேவன் உங்களை தெரிந்து கொண்ட பொழுது, எடுத்த பொழுது, தாயின் கருவில தெரிந்து கொண்ட பொழுது எப்படி தெரிந்து கொண்டார்னா, என் மகன் ஒரு நாள் இயேசுவை போல மாறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த மறுரூபம் நாம் ஆகுவது தேவனுடைய நன்மையும் பிரியமும் என்ன சித்தமா இருக்குது? பரிபூர்ண. This is the will of God, good, pleasing and acceptable will of God, that all of us should be transformed. நாம் எல்லோரும் மறுரூபம் ஆவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. So in order for you to be transformed, it does not happen automatically. In order for this to happen in your life, your mind got to be renewed. அல்லேலூயா. இந்த மறுரூபத்துக்குள்ளாக நான் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய மனதை புதிதாக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
பாதி மெசேஜ் முடிச்சிருக்கோம்.